அடே கரீனா, நீதானா ஒரே ஸ்பின்லேயே தூக்கி கொடுத்துட்டியே. அப்படிலாம் இல்லை, 600 டைமண்ட் ஒரு வீட்டு தான் கொடுத்தான். வெற்றிக்குரிய போட்டு வண்டிக்கு எரிபொருள் நிரப்பலான்னு போயிட்டேன். 120 டேஸ் லின் பில்கிங்ல இது 14வது நாள். காலேஜுக்கு அட்டனன்ஸ்க்காக போனாலும் இவங்களோட ஜாலியாக தான் இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்னதுன்னா, ஒரு 450 ரூபாய்க்கு மொய் வச்சிட்டேன். அது 1 வீக் தேவையான பொருளாக இருக்கனால எனக்கு மன நிம்மதியாயிருச்சு. 1 வீக் தேவையான முட்டையை அடிக்க கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு வீட்டுக்கு வந்த கையோட வேலையும் கொடுத்துட்டாங்க. சங்கடப்படாம அதையும் செஞ்சு முடிச்சுட்டு பக்கத்துலேயே நம்ம முட்டையை வேக வச்சுட்டு மதியான மீலுக்கு புரத சத்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஈவினிங் ஜிம்மு கிளம்பலான்ட்டு ஓட்ஸ் மீல் ரெடி பண்ணலான்னு இறங்கிட்டேன். ஓட்ஸ் மீல் நிறைய இடத்துல கை கொடுக்குது. ஒர்க் முன்னாடி கார்ப் எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் எனர்ஜியாகவும் இருக்கு. கார்ப் எல்லாம் ஃபுல்லா லோட் பண்ணிட்டு ஓகே, இதுக்கு மேல தாமதம் பண்ணாலும் ஜிம்முக்கு லேட் ஆயிரும். ஜிம்ல இன்னைக்கு செஸ்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் மிஷின் ஃபிளை, இன்க்ளைன் மிஷின் பிரஸ். ஒரு பெஞ்சுக்காக அடிச்சுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அப்படிலாம் சும்மா தான் சொன்னேன். ஆள் வந்து தங்கமான மனுஷரு, பேசிட்டேன்னா அப்படி பேசுவப்பில்ல. ஃபைனலா நார்மல் பெஞ்ச் பிரஸ், இன்க்ளைன் தம்பிள் பிரஸ், டிக்ளைன் தம்பிள் பிரஸ், ஒர்க் அவுட் இதுக்கு வர நேரத்தில் அழகான நிலா, ரெட்கலர் நிலாவை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் மொட்டை மாடிலேயே காத்திருந்தீங்க. அதில் நானும் ஒருத்தன். வீட்டுக்கு வந்து முட்டையை வெய்ய போட்டு குளியில போட்டு வந்தலாம் அப்படின்னு ரெடி ஆகிட்டேன். போயிட்டு வந்துட்டு நைட்டு மேலேயே முடிச்சுட்டு இன்னைக்கு டே முடிச்சிட்டேன்.